இட்லி தோசை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஒரு சூப்பரான சாம்பார் வச்சா கணக்கே இல்லாம சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 1 கிளாஸ் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அதோடயே உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், கத்தரிக்காய் இதெல்லாம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்ப காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 4 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே 4 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன். அதோடயே வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். இப்ப 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. இப்ப வேக வச்ச பருப்பை சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பும் போட்டு தேவையான தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கடைசியா கொத்தமல்லியும் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி.